உன் நிலைமையில நான் இருந்தேன்னா இது நிச்சயம் செய்திருக்க மாட்டேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்ல இடத்துல வாக்குப்பட்டு நன்னா இருப்பேடிப்பா. தேங்க்ஸ். அம்மா, குழந்தை பிறந்த விஷயத்தை யாராவது ராஜாவுக்கு சொன்னா நல்லா இருக்கும். எங்கோ நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். மாமா நீங்க இருங்கோ, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். சரிப்பா. பேரன் வந்து விட்டான். அடடே, ராஜா ஜாட. உனக்குன்னு ஏமாறதுக்கு ஆள் வேற இருக்காங்க. சார் ஃபோன் அடிக்கு சார். எனக்கு தான் சார். ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சார். என்னன்னு கேளுங்க சார். சும்மாரா ஃப்ராடு. மாப்பிள, நான் கண்ணன் பேசுறேன். என்ன ஆச்சுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். யோ, உனக்கு பையன் பிறந்திருக்கானா? சார் அப்படியே ஒய்ஃப் எப்படி இருக்காங்க கேளுங்க சார். ரொம்ப முக்கியம். உனக்கு பையன் பிறந்த நேரம் நீ ஜெயில இருக்க. சொல்லு. யார் பேசுறது? யாரா? நான் R2 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சிவானந்தம் பேசுறேன். ஓ சார், இது என் மாப்பிளோட செல்லு. மிஸ் பண்ணிட்டார் போல இருக்கு. மிஸ் பண்ண விடுவோமா? அவர் இப்போ செல்ல தான் இருக்காரு. இனிமேலும் நிரந்தரமா அங்கதான் இருப்பாரு. என்ன சார் சொல்றீங்க? உங்க மாப்பிளைய ஃபோர்ஜரி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நேர்ல வாங்க பேசலாம். சார் எந்த ஸ்டேஷன்? R2 போலீஸ் ஸ்டேஷன். உடனே கிளம்பி வந்துடுறேன் சார். என்ன சார், குழந்தை பிறந்த நேரத்தில் கூட உங்களால் பார்க்க முடியாம நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு சார்? ஒன்றும் கவலைப்படாதீங்க ராமச்சந்திரன். கண்ணன் தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. இந்நேரம் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நம்ம உள்ள இருக்கோங்கிறது தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இப்போ வந்துருவாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்ம கண்டிப்பா வெளியில போயிடலாம். தைரியமா இருங்க. அப்பா, என்னடா ஸ்வீட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு வெறுங்கையோட வந்து நிற்கிற? ஒரு நிமிஷம் வாங்கப்பா. என்னடா என்ன விஷயம்? இல்லை வாங்கல மாமா, நீங்களும் வாங்க. நானுமா? வாங்கல. கண்ணா, என்ன விஷயம்டா? அப்பா, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ண யாரோ SI சிவானந்தம் பேசுறார். என்ன சொல்ற? மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணா எஸ்ஐ எடுக்கிறாரா? என்னன்னு தெரியலப்பா. மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காரு. என் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாளா? அவன் என்ன தப்பு பண்ணான்? தெரியல மாமா, ஏதோ ஃபோர்ஜரி கேஸ்னு சொன்னான். ஐயோ ஏன் ராஜா அரெஸ்ட் பண்ணிட்டாளா? என்ன ஆச்சு? குழந்தை பிறந்தது கேட்டா சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குது பகவானே? இதுக்காக தான் தலைப்பாடா அடிச்சுட்டேன். இந்த மாதிரி ஈன தொழிலாம் வேண்டாம் வேண்டான்னு கேட்டேளா? மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணு. இப்ப பாத்தேளா எந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? கத்தி ஊற கூட்டா தேடி நானே 12 இருக்கேன். ஏண்டா எந்த ஸ்டேஷன்? R2. அப்படியா? சரி, நம்ம போயிட்டு வரலாம். வா. நானும் வரேனே. சரி வாங்க. நாங்களும் வரோம். ஆமா, அங்க என்ன உற்சவமா நடக்கிறது? பெருமலையை போய் சேவிக்க போறோம். எல்லாருமே சேர்ந்து போறதுக்கு. ஏ, கத்தி ஊற கூட்டாதேடி. இங்க இருக்கிறவளுக்கெல்லாம் விஷயம் தெரியக்கூடாது. குறிப்பா கோதைக்கு தெரியக்கூடாது. இப்பதான் பெத்து பொழைச்சு புனர்ஜென்மமா வந்து சேர்ந்துருக்கா. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறியே. அடியே அழாதிரி. நாங்க போய் பார்த்து பேசிட்டு வரும்போது ராஜாவோட வந்து சேர்றோம். சம்பந்தியமா மனசு திடப்படுத்திக்கோங்க. போலாம். வாடா, வா, புறப்படு. பெருமாளே, இது என்ன சோதனை? வாங்க வாங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க?
சரி, எல்லாரும் கேட்டுக்கங்க. சுந்தரா பஞ்சாயத்துல வந்து எந்த தப்பு செய்யணும்னு சொல்லிட்டா இவன் நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு ஒத்துக்கிட்டான். கூட்டுறா பஞ்சாயத்து, கூட்டுறா பஞ்சாயத்து. சூர்யாவோட அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு வைரத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்களாம். அந்த வைரத்தை வாங்கிட்டு போய் அடை வைக்கலான்னு போனப்ப அது போலின்னு சொல்லிட்டாங்களாம். வைரம் போலியானது ஓ வீட்டுல தான் சொல்லுது சூர்யா. இதுக்கு நீ என்ன சொல்ற? எது உண்மைங்கிறது நீ சொல்ற பதில தான் இருக்கு. கண்ணப்பன் எதை என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொன்னாலும் அதைத்தான் நான் அவங்கிட்ட திரும்ப கொடுத்தேன். மற்றபடி அது கண்ணாடியா வைரமானு எனக்கு தெரியாது. சுந்தரம் போய் சொல்றாரு, எப்படிமா சொல்ற நீ? எனக்கு எப்படி சொல்றது தெரியலங்க. ஆனா இவர் போய் சொல்றாரு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. வாய திறந்து உண்மையை சொல்லையா. நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? அக்கா, உங்களுக்கு நல்லா தெரியல எங்க அப்பா இப்படிப்பட்டவர்னு. எவ்வளவு நல்லவர்னு நீங்க அதை யாராவது எடுத்து சொல்ல கூடாதா? ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி மௌனமா இருக்கீங்க? போய் சொல்றாருங்க. இந்த கூறுகெட்ட மனுஷனும் வெளுத்ததெல்லாம் பால் நம்பிக்கிட்டு இருக்காரு. யார பார்த்து என்ன பேச்சு பேசுறேன்? அவரே அண்ணா, அவர் போய் தப்பா பேசுறேன். உங்க அப்பா பண்ண தப்பு இந்த ஊருக்கே தெரிஞ்சிச்சுங்கிறதுக்காக அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அது இங்க செல்லாது, இங்க செல்லாது. ஏன் யாரு அவரு? யாரு? ஏன் அண்ணன்டி? அவருக்கு எவ்வளவு அக்கறை உரிமை இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் தெரியும்ல. எங்க அண்ணன் திருடுறாரு. பேசுறடி பேச்சு. ஏய், அப்படியே எங்க அண்ணனுக்கு தேவைனா கண்ணப்பா எனக்கு தேவைன்னு ஒரு வார்த்தை கேட்டு நான் கொடுத்துப்பேன். அவரை போய் திருடல் பேசிக்கிட்டு சரிப்பா, சுந்தரம் வந்து பதில் சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அவன் நான் கட்டின தாலியை காட்டு. எப்போ எங்க அண்ணா திருடன்னு வாய் கூசாம போய் சொன்னாலோ அப்பவே அவ என் பொண்டாட்டி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க அண்ணாவோட வாழ்க்கை மேல கரப்படக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா இருந்தேன். காயத்ரி என்ன சொன்ன? அண்ணா பஞ்சாயத்து வந்து உண்மையை சொன்னா என்ன வேலை செய்யணும் சொன்னல, அதுக்கு இந்த ஊரே சாட்சி. நான் சொல்றேன், காயத்ரி தாலி. ஐயோ வேண்டாயா, ஐயா தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா, என் தாலியை கழட்ட வேண்டாம். அண்ணே, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சொல்லுங்க அண்ணே. ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் செத்து போனா தாலியா இருக்கலாம், இல்ல அந்த பொம்பளையே செத்து போயிட்டா தாலியை கழட்டலாம். எனக்கு நான் ரெண்டு வாங்கலையே, நான் என் தாலியை கொடுக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க அண்ணே. ஐயோ, யாராவது கொஞ்சம் சொல்லுங்களே. ஐயோ அக்கா, நீங்களாவது சொல்லுங்க அக்கா, என் தாலியை கட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த கோவிலுக்குள்ள வச்சு எத்தனையோ கல்யாணம் பண்ணிருக்கோம். தாலி ஏற வேண்டிய சன்னிதியில எப்படி தாலியை இறக்காதீங்க. என் தாலியை நான் கொடுக்க மாட்டேன். எப்போ எங்க
எங்க அண்ணனை பஞ்சாயத்தை நிக்க வச்சு அப்போ நீ செத்துட்ட. எப்போ வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணி அப்போ நான் செத்துட்டேன். ரெண்டு பேருமே போனதுக்கு அப்புறம் எதுக்கு தாலி கொடுறீ தாலிய? கண்ணப்பா எல்லாம் முடிஞ்சு கொடுத்துறா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுந்தரம். அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன், நம்பாம போட்டீங்களே. நம்ம வாழ்க்கை கிடைத்த அந்த சுந்தரம் நிம்மதியா இருக்கக்கூடாது. நீங்க அவனை பழிவாங்க. அவன் நம்ம வாழ்க்கையை அழிச்ச மாதிரி நீங்க அவனை அழிக்கணும். ஆமா, நீங்க அவனை அழிக்கணும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கினவ அவ மட்டும் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அவன் நிம்மதியை நீங்க தான் குறைக்கணும். அதை பார்த்து நான் சிரிக்கணும், சந்தோஷப்படணும். பெருமாளே, வாழ்க்கையில முத தடவையா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்கிறேன். மாமா ஒன்றும் ஆகாது, நீங்க வாங்க. யார் நீங்க? உள்ள ராஜான்னு ஒருத்தர் எங்க மாப்பிள்ள. ஃபோர்ஜரி கேஸா? உள்ள போங்க. அப்பா, ராஜா, அப்பா, என்னடா இதெல்லாம்? என்னடா நடந்தது? சொல்லுடா ராஜா. அப்பா, நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஹலோ சார், யார் நீங்களா? சார், என் பேர் சுந்தரம், சூர்யா ஸ்வீட்ஸ் முதலாளி. இவர் என் மாப்பிள்ள, இவர் அவரோட அப்பா. உங்க மாப்பிள்ள என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? சார், என்ன பண்ணிருக்காருன்னு தெரியாது, ஆனா அவர் நல்லவர் சார். அந்த நல்லவர் பண்ண காரியத்தை கேட்டீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. ஒரு இடத்துக்கு போலி பத்திரம் தயார் பண்ணி விற்க பார்த்திருக்காரு. நல்ல வேலை, எங்களுக்கு தகவல் கிடைச்சது, போய் அமுக்கிட்டோம். இது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி தெரியுமா? குறைஞ்சது 10 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது, ஜாக்கிரதை. பெருமாளே, என்னது 10 வருஷமா? கண்ணா, என்னப்பா இதெல்லாம்? சார், எனக்கு இவரை பத்தி நல்லாவே தெரியும்.
ஒருத்தரை ஏமாத்தி பழைக்கணுங்கிற குறுக்கு புத்தியெல்லாம் இவருக்கு கிடையாது சார். அப்படியா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? சார், பார்த்தசாரதிங்கிற பேரில் இருக்கிற இந்த டாக்குமெண்ட்டை நானும் பார்த்தேன் சார். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபார்ம் ஹவுஸை நாங்கள் தான் வாங்க வேண்டியது. அப்புறம் ஏன் வாங்கல? அது மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. எப்படி ஒத்துப்பாரு? எந்த மாமனாரையாவது ஏமாத்த மாப்பிள்ளைக்கு மனசு வருமா? சார், என் பையனை பற்றி எனக்கு தெரியும் சார். அவன் ரொம்ப நல்லவன் சார். அவனை விட்டுருங்க சார் ப்ளீஸ். அவனுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன சார் சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உங்க பையன் மோசடி கேஸ்ல மாட்டிருக்காரு. அவர் உண்மையிலேயே அக்யூஸ்டா இல்ல சமய சந்தர்ப்பத்தால மாட்டிருக்காருன்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். சார், மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசலாமா? யாராவது ஒருத்தர் போங்க. மாப்பிள்ளை, சார் சத்தியமா நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். கண்ணப்பன் தான் இதுக்கெல்லாம் காரணம்.